கனடால ஸ்லிப்பர் தைக்கிற கடை இருக்காங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல இவென்ட்னு கிளம்பிட்டு இருந்தேங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு பீதி இருந்தாலும் வெளியில கெத்தா ஹைவேல கார் எடுத்து ஓட்டிட்டு போனேன். என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. பார்க்கிங்ல நிறுத்திட்டு அப்பாடா ஒரு சேலஞ்ச் முடிச்சாச்சுன்னு நினைச்சா அடுத்த சேலஞ்சு பார்க்கிங் டிக்கெட் எப்பயுமே விஜய் தான் எடுப்பாங்க. இதுல எங்க பிரஸ் பண்ணும், எங்க கார்டு போடணும், எங்க டிக்கெட் வரும், டிக்கெட் எப்படி கார்ல வைக்கணும்னு கூட தெரியலங்க. எல்லாத்தையும் காப்பி அடிச்சு பண்ணி முடிச்சுட்டு ஆபீஸ் போனா 2 மணி நேரத்துல ஈத் லஞ்ச் எடுத்து வச்சுட்டாங்க. உடனே போடா அசிங்கமா இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி போடா கூட்டத்தை பாருங்களேன். ஆனா ஒண்ணுங்க, இனிமே வெட்டியா வைக்கப்பட்டு வெயிட் எல்லாம் பண்ண கூடாதுன்னு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃபுட்டுக்கு 1/2 அடி கேப் இருக்கும் போது ஷூ பிஞ்சிருக்கு, கீழே ரிப்பேர் ஷாப் இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்களேன். நாங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கேன்வாஸ் ஷூங்கிறதுனால பரவாயில்லங்க. காலேஜ் சேர்ந்ததுல இருந்து எப்ப ஸ்லிப்பர் வாங்கினாலும் 1 மாசத்துக்குள்ள பிஞ்சு போயிடும். ஸ்லிப்பர் தைக்கிற கடைக்கு நான் தான் ஸ்டார் கஸ்டமர் தான் பாத்துக்கோங்களேன். செவரல் டைம் பியும் நானும் சலிக்காம தைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கால்ல அருகாமனை கட்டிருக்கே அடின்னு கேட்பாங்க. கீழே போய் பார்த்தா ONF ஷூ ரிப்பேர் ஷாப் 5 அடியில ஒரு கடையை போட்டு உள்ள ஜாக்கி சான் அண்ணாச்சி அரக்கலர் ஷூ அடிச்சு தச்சிட்டு இருந்தாப்ல. இதுல லைட்டா ஒரு சின்ன ஆணி ஒன்னு அடிச்சு கொடுப்பா. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல, நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு புரியல. இங்க சப்பா செட் கிட்டப்பா, இங்க சிப்பியாத்தூர், இங்க சப்பா தௌதௌ. ஷூ ஸ்லிப்பர் பேக் எல்லாமே தப்பாங்களாம். கீ காப்பியும் போட்டு தருவாங்களாம். இதை முடிச்சிட்டும் விடலையே, சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்கு கிளம்புனேன். இவன் சரியான சோத்து மூட்டு அப்பவே சொன்னேன்ல.